ஹே காய்ஸ், திஸ் இஸ் மனிஷா. வாங்க இப்போ கேஎஃப்சி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சிக்கனை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் போன்லெஸ்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெறும் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பெப்பர் தூள், கர்ட், அதுக்கப்புறமா பால், கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் 1 hour செட் பண்ணி வச்சிடணும். அதுக்குள்ளே நம்ம தனியாக இது ரெடி பண்ணிக்கலாம். மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் சால்ட், பெப்பர் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சதுக்கப்புறமா 1 கப் ஐஸ் வாட்டரும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஆல்ரெடி ஊற வச்ச இதில் சிக்கனில் ஐஸ் வாட்டரை டிப் பண்ணி இந்த ஃப்ளாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நல்லா உதிரணும். உதிரி விட்டால் தான் நல்லா அந்த மாதிரி மேலே பார்க்க அந்த மாதிரி வரும் கேஎஃப்சி ஸ்டைலில். இல்லைன்னா போண்டா மாதிரி வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி நல்லா உதிரிட்டு போட்டால் இந்த மாதிரி வந்துடும் கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் ரெடி. எண்ணெய் எப்பவுமே கம்மியாக ஊற்றுற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா எண்ணெய் ரொம்ப வேஸ்ட் ஆகிடக்கூடாது. இந்த டிப்புமே வீட்டில் செஞ்ச டிப் தான். டிப் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெசிபி போடுறேன். அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.